ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாமினேஷன் வச்சிருக்காங்க. வேற லெவலாக இருந்துச்சுங்க. ஓப்பன் நாமினேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ உண்மையாலே இந்த மாதிரி நாமினேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. கேமுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதுதான் முதல் வாரத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. டே குரூப்பிசம் விளையாடாதீங்களா, விளையாடுங்க பாலும் கேட்கவே மாட்டாங்க. நாமினேஷன் பண்ணுறதுக்கு அலறானுங்க. ஸோ அதனால் பிக் பாஸ் இன்னைக்கு வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால் நாமினேஷன் வச்சிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட அக்கு பக்கம்னு வச்சிருக்காங்க. 10 பேர் நாமினேஷன் இருக்காங்க. ஸோ அந்த 10 பேர் யாருன்னு பார்க்க போகிறோம், என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த 10 பேர் யாருன்னு பார்த்தலாம். ஸோ ரம்யா, கனி, வாட்டர்மெலன், விக்ரம், டியானா, சாண்ட்ரா, அரோரா, திவ்யா, பாரு. ஸோ இவங்க மொத்தமே 10 பேர் மாட்டிருக்காங்க. ஸோ 10 பேருமே ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. என்னன்ற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்க மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு சாண்ட்ரா அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த சீக்ரெட் டாஸ்க் ஒன்று விளையாடுனாங்களா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுத்தாங்க. அது பிரச்சனை கொடுத்துறாங்க. பிக் பாஸ் கேட்டு எதுக்கு பிரச்சனை கொடுத்தீங்க கேட்டதுக்கு அவங்க நான் சொல்ல என்னை விட சூப்பராக டேலண்டடாக கேம் விளையாடுவார். ஸோ அதனால் அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. அப்படியாம்மா நீ வீட்டுக்குள்ளே நீ வராமலே இருந்திருக்கலாமேன்றது எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா. ஸோ அவர் நல்லா விளையாடுறா, நீ ஏன் வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ரெண்டாவது நம்ம பிரஜன் சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன் பண்ணுறாரு. ஸோ 2 ஆஃபர் கொடுத்துருந்தாங்க சாண்ட்ராக்கு. ஒன்று ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் ஒருத்தர் கொடுக்கலாம், இன்னொன்று டேரெக்டாக நாமினேஷன் பண்ணலான்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பிரச்சனை இவங்க பிரச்சனை கொடுத்தாங்க. பிரச்சனைக்கு ஒரு ஆஃபர் இருக்கலாம். அந்த ஆஃபர் சுபிக்ஷா நாமினேஷன் பண்ணி என்னங்க பண்ணுன்னா அவங்க அந்த வெளில வச்சு வேறு மாதிரி பண்ணிடுறாடி பேசியிருந்தாங்களா. ஸோ ரிட்டர்ன் பண்ண மாதிரி இருந்துச்சு மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரீசன் சொல்லி போய் சுபிக்ஷாவே பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு டைரக்ட் நாமினேஷன் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்ல முடியல. ஓகே, அது அவங்களோட பர்சனல் விஷயம். அதுக்கப்புறம் கானா வினோத் அவர்கள் வினோத் அவர்கள் திவாகர் தான் சொல்லியிருக்காரு. திவாகர் என்ன சொன்னால் அந்த ஹோட்டல் டாஸ்கில் அவர் கரெக்டாக இல்லை. ஸோ விக்ரம் அந்த மேனேஜராக இருக்கும்போது கொஞ்சம்